தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிவை ஏற்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தங்கத்தின் விலை தலைகீழாக மாறுவதற்கு என்ன காரணம் என்பது குறித்து நம்முடைய தங்க நகை மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். சாந்தகுமார் சார், வணக்கம் சார். ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக, தங்கத்தின் விலை ஏற்றத்தின் போது மட்டும்தான் இது போன்ற சிறப்பு விவாதங்கள் நடைபெறும். இப்போது தங்கத்தின் விலை குறைந்து கொண்டே செல்கிறது. இன்று ஒரு கிராம் 13,500, ஒரு சவரன் 1,08,000 ரூபாய் என குறைந்திருக்கிறது. இந்த தலைகீழ் விலை மாற்றத்திற்கு என்ன காரணம் சாந்தகுமார் சார்? இது விலை மாற்றம் அப்படின்றது வந்து கடந்த ஒரு 4-5 மாதங்களாகவே மாற்றம் வர ஆரம்பிச்சாச்சு. ஜனவரி 29ஆம் தேதி வரைக்கும் தான் உச்சபட்சமான விலை 16,800 ரூபா ஒரு கிராம். ஒரு சவரன் ஒன்று 1,34,400 ரூபா அப்படின்றது உச்சபட்சமான விலை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. குறைஞ்சி இருந்த தங்கம் எதனால் குறைய ஆரம்பிச்சிது அப்படின்னா பல்வேறு காரணங்கள் இருந்தது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்க்க போனால் இந்த ஈரான் இஸ்ரேல் வார், அமெரிக்காவுடைய போர் பதற்ற நிலை, போர் உருவானோனையுமே இத்தனைக்கும் போர் வந்துச்சு அப்படின்னு ரேட்டு கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிது. ஆனால் அந்த போரில் வந்து முக்கியமாக பாதிக்கப்பட்டது என்னென்னா அந்த ஆயில் கச்சா எண்ணெய் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. அப்படி பாதிக்கப்பட்ட உடனே பார்த்திங்கன்னா பெரும் முதலீட்டாளர்கள் எல்லாமே ஆயிலில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர் ட்ரேட் பண்ணுறவங்க கூட ஆயிலில் போயிட்டு ஷேரில் போய் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஆயிலுடைய ப்ரைஸ் 60 ரூபா ஒரு கேலன் அப்படி இருந்த ப்ரைஸ் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிது. கூடி 110 ரூபா 120 ரூபா வரைக்கும் ப்ரீமியமில் போக ஆரம்பிச்சிது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முதலீட்டாளர்கள் ஏற்கனவே அவங்க பணத்தை வந்து சும்மாவே வச்சுருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்று எதுவுமே இல்லைன்னா கடைசியில் பேங்க்கில் போய் டெபாசிட்டில் வச்சுருப்பாங்க. உடனே அந்த டெபாசிட்டை எடுத்து எது லாபகரமாக போகுது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணும் பட்சத்தில் அந்த டைமில் ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு மாறுபடும் இல்லையா. ஒரு டைம் கோல்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில டைம் ஷேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், அப்போ ஷேர்ஸில் போடுவாங்க. சில டைம் ரியல் எஸ்டேட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், ரியல் எஸ்டேட்டில் போடுவாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுறப்போ இந்த கடைசியில் இந்த ஈரான் வார் அப்படின்றவனுமே அது வந்து எல்லாத்துக்குமே கண்கூட தெரிய போச்சு. வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து அந்த ஆயில் வந்து டிமாண்ட் ஆக போகுது. ஏன்னா இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே, குறிப்பாக சொல்ல போனால் இந்தியா, இந்தோனேஷியா, சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாத்துக்குமே, வியட்நாம், எல்லா நாடுகளுக்குமே இது வந்து முழுக்க ஆயில் வந்து ஈரான்லேருந்து தான் வந்துக்கிட்டு இருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த டிமாண்ட் ஆச்சு ஆயில் அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக உடனே ஆயிலோட ப்ரைஸ் ஏறும் அப்படின்னு கணிச்சு எல்லாரும் ஆயில் பக்கம் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. குறிப்பாக சொல்ல போனால் தங்கத்தில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து வித்ட்ரா பண்ணி, ஏன்னா தங்கம் தான் ஏற்கனவே நிறைய ரேட் வந்துருச்சு, அதனால் இது குறுகிய காலத்தில் இன்னும் நிறைய லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்து மீது யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் எடுத்து ஆயில் பக்கம் திரும்ப ஆரம்பித்தாங்க, ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. உண்மையிலேயே அவங்க நினச்ச மாதிரி $60 இருந்த ஆயில் 60-70 டபுள் ஆகிடுச்சு. எப்படி தங்கத்தை நம்ம சொல்கிறோம், ஒரு சவரன் வந்து 10,000 ரூபா இருக்குது, அடுத்து 20,000 போகும், டபுள் ஆகும் அப்படின்றப்போ அப்படியா அப்படி ஒரு வியக்கிற செய்தி இல்லையா. அதுபோல் அந்த குறுகிய காலத்தில் தங்கத்தை விட அதிகமாக ஒரு ஷார்ட் டேர்மில் இந்த போரை வச்சு காரணத்தை வச்சு விதின் ஒரு 15 days 20 daysலேயே அது டபுள் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இதனால தங்கத்தினுடைய டிமாண்டு குறைஞ்சோனையுமே தங்கத்தை வாங்குறதுக்கு யாரும் இல்லாமல் போச்சு. அதாவது நான் சொல்கிறது வாங்குறதுனா ஃபிசிக்கலில் கிடையாது, இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள், ஆமாம், அவங்க எல்லாமே தங்கத்தில் இருந்து எடுத்துட்டு வித்ட்ரா பண்ணிட்டு தங்கத்தினுடைய விலை குறைஞ்சது. இப்போ சாந்தகுமார் சார், எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, இல்லை ஒன்று போர் தொடங்கியவுடன், இந்த ஈரான் இஸ்ரேல் போர் தொடங்கியவுடன் வந்து தங்கத்தில் பெருமளவு வாங்கினாங்க. அந்த போர் தொடக்க காலத்தில் தான் தங்கத்தின் விலை வந்து பெரிய அளவில் நீங்கள் கூறியது போல் 1,34,000 வரை வந்து போனது. இப்போ போர் வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு மீண்டும் ஒரு சிறிய அளவில் போர் தொடங்கி இருக்கிறது. அதனால் வந்து அந்த ஹோர்முஸ் நீரிணை வந்து முழுமையாக திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருவதால் தான் நீங்கள் கூறியது போல் முதலீட்டாளர்கள் மாறி இருக்கிறாங்க. இதனால் இந்த போரில் இரட்டை விளைவு ஏற்பட்டிருக்குது. ஒரு விளைவு
போர் தொடங்கியவுடன் தங்கத்தின் விலை கூடுச்சு. இப்போ போர் நீடிக்கும்னு தெரிஞ்ச உடனே இப்போ தங்கத்தின் விலை குறைஞ்சிருக்கு. இப்போ திரும்பியும் போர் முடிவடையும் அப்படின்றால் அவர்கள் மீண்டும் வந்து இந்த தங்கத்தில் அந்த ஆயில் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணதை குறைத்தால் மீண்டும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லைன்னா மேலும் குறையுமா தங்கத்தின் விலை? இல்லை இதில் ஒரு 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று, நம்ம இது வரைக்கும் படித்தது, பார்த்தது, கேட்டது எல்லாம் அப்படின்னா, ஒரு 2 நாடுகளுக்கு இடையே சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து கண்டிப்பாக தங்கத்தில் பாதிப்பு ஏற்படும், தங்கத்தினுடைய விலை உயரும். அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம், ஆமாம், அறிஞ்சிருக்கோம். அதே போல தான் இந்த முறையும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை அப்படின்னு தங்கத்தினுடைய விலை ஏறிச்சு. ஆனால் சடனாக என்ன ஆயிடுச்சு, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அது ஆயில போய் பாதிப்பு ஏற்படுத்துச்சு. இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் வர்றப்போ அது ஆயில் பிரச்சனை பெருசாக பாதிப்பு வரல. அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் ஏற்கனவே பாலஸ்தீனத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு, அப்பயும் அது ஆயிலுக்கு பிரச்சனை வரல. அதனால மற்ற நாடுகளில் எதுவுமே பாதிப்பு ஏற்படலை. ஆனால் இந்த முறை ஈரான் அமெரிக்கா வார் மட்டும்தான் அது ஆயில போய் குறுக்கீடு பண்ணிச்சு. அதனால தான் அந்த ஆயிலுடைய ப்ரைஸு வந்துச்சு. இது ஒரு பக்கம் ஆயில் வரத்துக்கு முன்னாடியே, ஆனால் வார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே தங்கத்தோட விலை ஏறிச்சு. ஆமா, இந்த ஆயிலுடைய ஆமா ஆமா. ஆனா இப்போ அப்படியே மாறி போய் என்ன ஆகும், இந்த போர் வந்து நிறுத்தத்துக்கு உடன்படிக்கை ஏற்பட்டு அப்படியே சுத்தமாக நின்று போச்சு அப்படின்னா கண்டிப்பா தங்கம் தன்னுடைய பாதையை நோக்கி அடுத்த பயணத்தை தொடரும், அதாவது விலை உயரும் அப்படின்னு சொல்றது. இன்னொரு ஒப்பந்த உடன்படிக்கை ஏற்படுவது, அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டாலும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையேயான அந்த மறைமுக போர் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்கத்தின் விலையானது 1 லட்சத்திற்கு கீழே போவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? அது 1,08,000 ஒரு சவரன் வந்து 1,08,000 ரூபாய் இன்னைக்கு. இது 1 லட்சத்துக்கு குறையுமா ஒரு சவரன்? அதுதான் ஒரு சந்தேகமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், இப்போ நடந்த விஷயம். இன்னைக்கு இருக்கிற விஷயம் கூட 1 லட்சத்துக்கு கீழே தான். உண்மையிலே பார்க்க போனா தங்கம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியும் இப்போ இருக்கிறதையும் விலை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 98,000 ரூபா தான் இருக்க வேண்டிய தங்கம். இன்னைக்கு ஏன் 1,08,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இம்போர்ட் டியூட்டியை 6%இருந்து 15% உயர்த்தியிருக்கோம். நமது இந்திய அரசாங்கம் தங்கத்தை இம்போர்ட் பண்ணவே கூடாது, ஏற்றுமதி வரியை உயர்த்தியிருக்காங்க. அதனாலதான் இப்போ இந்த ரேட்டு, அந்த ஏற்றுமதி வரியை உயர்த்தலைன்னா இன்னைக்கு ரேட் வந்து 98,000 ரூபாய் இல்ல 99,000 ரூபாய். நீங்க சொன்ன 1 லட்சத்துக்கு கீழேன்னு சொன்னீங்க இல்லையா, அது நிச்சயமா குறைஞ்சிருக்கும். இது விலை ஏத்துறதுனால இந்த லெவல் இருக்கு. இப்போ ஒரு கால் திடீர்னு மத்திய அரசாங்கம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே டப்புன்னு அந்த ஒரு 9,000 ரூபாய் விழுந்துரும் ஒரு பக்கம். இது இல்லாம இது வந்து இது ஒரு இனம் புரியாத ஒரு விஷயம், யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலைன்றது. இப்போ என்ன மாறி அப்படின்னு சொன்னோம்னா, முந்தா நாள் பார்த்தோம்னா கிராமுக்கு 1,160 ரூபா குறைஞ்சிது. நேத்திக்கு பார்த்தோம்னா 3,200 ரூபா குறைஞ்சி, இன்னைக்கு பார்த்தோம்னா 2,400 ரூபா குறைஞ்சிருக்கு. ஆக மொத்தம் வந்து 5,600, இது ஒரு 1,200ன்னு வைங்களேன், 6,800 ரூபா இந்த ஒரு 72 மணி நேரத்தில் மட்டும் குறைஞ்சிருக்கு. 72 மணி நேரத்தில் மட்டுமே, அதுக்கும் குறைவான தருணத்திலேயே இந்த அளவுக்கு விலை குறைஞ்சிருக்கு. இது மாதிரி போனால் அடுத்த கூட திருப்பி ஏன் இந்த மாதிரி இன்னும் வராது அப்படின்றது என்ன நிச்சயம்? கண்டிப்பா அப்படி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஓகே, ஆனால் இன்னொன்று, இந்த இப்போ ஹோர்முஸ் நீரிணையை திறந்து கச்சா எண்ணெய் விநியோகம் என்பது சீரடைந்து விட்டால் இந்த ஆயில் கம்பெனிகளில் முதலீடு பண்ணது வந்து பெரிய அளவில் டவுன் ஆவதற்கான வாய்ப்பும் இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துல இருக்கு. ஆனால் இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி முழுவதுமே ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலை தான் நிலை வருகிறது. அமெரிக்க அதிபரின் அந்த திடீர் மாற்ற முடிவுகளால் இந்த முதலீட்டாளர்களும் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதனால தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணுவது குறைந்திருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது உண்மையா சார்? அது உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, எந்த ட்ரெயின் வேகமாக போகுது, ஒரு இலக்கு அடையுதோ அதில் தான் எல்லாருமே பயணிக்க விரும்புவாங்க. எந்த குதிரை வேகமாக போய் அடுத்த ரேஸில் ஜெயிக்குமோ அது மேலே தான் எல்லாரும் பெட் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் விளையாடுவாங்க. அதுபோல் இன்னைக்கு எது பர்ஃபார்ம் பண்ணுது,
அப்படின்னு பார்த்தோன்னா ரியல் எஸ்டேட் ரொம்ப டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஃபினான்ஸ் மார்க்கெட் அதுவும் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஷேர் மார்க்கெட் போயிடுச்சு, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, அது இன்னும் மேலே வரல. ஸோ இப்படி எல்லாமே டவுன் ட்ரெண்டில் இருக்கப்போ தங்கம் தான் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தது, பெர்ஃபார்ம் பண்ணது. இன்னைக்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த ஆயில் வந்தனால இப்போ வந்து எல்லாமே வந்து ஆயில் பக்கம் திரும்பி இருக்காங்க. ஆயில் பக்கம் திரும்புறதுனால இந்த விலை ஏறி இருக்கு. இப்போ திரும்பவும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜலசந்தியை ஓப்பன் பண்ணி விட்டு எல்லாம் பண்ணாச்சு, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற முடிவு வந்தாச்சுன்னு சொன்னாலே கிடுகிடுன்னு ஏறுற அந்த ஆயில் வந்து நிச்சயமாக ஒரு இடத்துல நிற்கும். அப்படி நின்றுச்சு அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் தன்னுடைய இதை எடுத்து அடுத்த ஓட்டம் தங்கத்தின் மீது வரும். அப்படி தங்கத்தின் மீது வந்துச்சுன்னா தங்கத்தினுடைய விலை எதிர்பார்க்காத அளவுக்கு உச்சத்தை கூட போய் அடையும். எதிர்பார்க்காத அளவு உச்சம்னா என்ன அர்த்தம்? திரும்ப 1.32 தாண்டுங்களா? 1.34 இருந்தது பாருங்க. அதை வந்து ரொம்ப குயிக்கா தாண்டி போயிடும். ஆனால் இன்னொரு சந்தேகத்தாக இருந்தது, ஏன் இறக்குமதி வரி 6% இருந்து 15% திடீர்னு உயர்த்துவதற்கு என்னதான் காரணம்? ஏற்கனவே தங்கம் விலை கூட்டிட்டு இருக்கு, இவங்க விலையை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக மேலும் அதிகப்படுத்துவதற்கு நோக்கத்தில் 15% அந்த இம்போர்ட் டாக்ஸை எதுக்கு உயர்த்தினாங்க சார்? இல்லை, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வேற ஒரு ஆங்கிளில் அவங்க வந்து பார்த்துட்டு அப்படி பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆயில் வாங்குறதுக்கே எங்கள்கிட்ட பணம் இல்லை, டாலர் வந்து குறைஞ்சிக்கிட்டே கையிருப்பு இருக்கிறது, அமெரிக்க டாலர் கொடுத்தா நாங்கள் மாற்றி வாங்கணும், அதனுடைய இதே கையிருப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அத்தியாவசிய தேவை ஆயில், அதனால தங்கம் வாங்குறதை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அறிக்கை கொடுத்தாரு. ஆனால் அந்த அறிக்கை என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள்கிட்ட அது செல்லுபடி ஆகலை. மக்கள் என்ன பண்ணாங்க, யாருமே அதுக்கு ஆப்போசிட்டாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு, நாளைக்கு வந்து தங்கம் விலை உயர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது வந்து யாரை போய் பாதிப்பு நிற்கும், யார்கிட்ட இதை நாங்கள் வாங்குவோம், இது வந்து முழுக்க முழுக்க அரசாங்கம் இதுக்கு திருப்பி கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி ஒரு 1,10,000 இருக்குது அப்படின்னா இன்றைக்கி தங்கம் வாங்காதன்னு சொல்லிட்டாருன்னா வாங்காமல் விட்டுட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அடுத்த வருஷம் இந்நேரம் தங்கத்தோட விலை ஒரு 1,50,000 ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து பண்ணவே முடியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அரசாங்கம் அதுக்கு பொறுப்பேற்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது வந்து அதனால தான் மக்கள் திரும்பிக்கிட்டாங்க, வேணாம் அந்த மாதிரின்னு சொல்லி. இதனால இவங்க என்ன பண்ணாங்க, மத்திய அரசாங்கம் அடுத்தது ஒரு இது, யாரெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்களோ இந்த இம்போர்ட் டியூட்டி அதிகப்படுத்தினா அந்த இம்போர்ட் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கணக்கே ஒரு ராங்கு. அந்த மேத்தமெட்டிக்ஸ் இதே வந்து கால்குலேஷன் தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே இருந்துச்சு இல்லை, ஏற்கனவே 15% நீங்கள் வச்சுருந்தீங்க, அப்போ கூட என்ன தங்கத்தோட இறக்குமதி குறைஞ்சா என்ன? குறையவே இல்லை. என்னைக்கு இருந்தாலும் இது வந்து எண்ட் யூசர் தலையில் தான் போய் பாதிப்பு விழும். ஒரு புல்லியன் மெர்ச்சன்ட்டோ இல்லை மேனுஃபேக்சரர்ஸோ இல்லை ஹோல்சேலர்ஸோ இல்லை ஒரு ரீட்டைலர்ஸோ யாருக்குமே இந்த பாதிப்பு கிடையவே கிடையாது. இந்த பாதிப்பு மக்களுக்கு தான் முழுக்க முழுக்க போய் அவங்களுடைய தலையில தான் வரிச்சுமையாக போய் விழும். 1,00,000 இன்னைக்கு 8,000 கொடுத்து வாங்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் 98,000 இருக்க வேண்டிய தங்கம் இன்னைக்கு 10,000 யாருக்கு? எண்ட் யூசருக்கு தான் போய் அதிகமாக போய் நிற்கிது. அந்த வருமானம் யாருக்கு போகுது? அரசாங்கத்துக்கு போகுது. ஸோ இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணது வந்து திரும்பியுமே அது தவறான, முற்றிலும் அது சரியான விஷயமே இல்லை. அவங்க அப்படி பார்த்தாங்க, அப்படி பார்த்தா கூட அந்த இறக்குமதியானது குறைந்த பாடு இல்லை. அதனால் திருப்பி அந்த இறக்குமதி வரியை வந்து 15% திரும்பவும் 6% இல்லை 5% கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் நல்லது. ஓகே, ஒருத்தர் இன்னொரு சந்தேகமும் இருக்குதுல, இப்போ டாலர் மதிப்பு அது வந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டு இருக்கிறது, டாலரில் தான் பெரும்பாலான வர்த்தகம் நிலவு வருகிறது என்ற ஒரு, அதனால் தங்கத்தின் விலையில் இந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கு நீங்கள் கச்சா எண்ணெய் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்க காரணம் சொல்லிங்க, இல்லை டாலர் மதிப்பு அதிகரித்து வருவதற்கும் மற்றும் ஃபெடரல் பேங்க் அமெரிக்காவோட அந்த மத்திய வங்கி அவங்களோட வட்டி விகிதங்களில் மாற்றம் இப்போதைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதனாலேயே இந்த தங்கத்தின் விலையில வந்து மாற்றங்கள் நிகழுதுன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு ரீசனா இருக்குமா சார்? முதலீடு இல்லை, அதெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறது தானே தவிர, ஏற்கனவே இருந்த ஃபெடரல் ரிசர்வ் வங்கியினுடைய சேர்மன் ஜெரோம் பவுல்னு சொல்லி முதல்ல இருந்தார்.
அவர் நீண்ட வருடமா இருந்துகிட்டு இருந்தாரு. அவரு தான் வந்து இந்த வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறைச்சாரு. குறைச்சிக்கிட்டே இருந்தனால தான் தங்கத்தோட விலையும் உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்குமே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்தது. அதனுடைய விளைவோ இல்லை அடுத்து அவருடைய பதவி காலம் முடியுதோ தெரியாது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கெவின்னு சொல்லி இப்போ வந்து புதிதாக பொறுப்பேற்று இருக்காரு அந்த ஃபெடரல் ரிசர்வுடைய சேர்மன். அந்த ஃபெடரல் ரிசர்வுடைய சேர்மனும் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து பார்த்தோம்னா இந்த வட்டி விகிதத்தை உயர்த்த முடியாது, உயர்த்தக்கூடாது அப்படின்னு தான் ஒரு கொள்கை ரீதியான முடிவு இருக்கு. ஆனா அதற்கு வந்து இந்த ட்ரம்ப் என்ன பண்ணுவார்? ஏன்னா இவர் தான் வந்து உலகத்தையே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக தன் பக்கம் கவர்ந்து வச்சிருக்காரு செய்திகள் வாயிலாகவும். அதே டைமில் இந்த டியூட்டி வார் எல்லாத்தையும் இம்போர்ட் டியூட்டி போட்டு அந்த வார், அதான் ட்ரேட் வார் மூலியமாகவும், ட்ரேட் வார் பத்தாதுன்னு சொல்லிட்டு பிசிக்கல் வார், அந்த போர் மூலியமாகவும் இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் வச்சிருக்காரு. அதனால அவருடைய கொள்கை ரீதியான முடிவு என்ன எடுப்பாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு கால் அந்த வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை உயர்த்தினால் தங்கத்தின் விலை மறுபடியும் கீழே இறங்கும். வாய்ப்புகள் ஏன்னா வட்டியை கூட்டினா தங்கத்தோட விலை குறையும். ஏன்னா அந்த முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, இடைக்கால இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லையே இது நல்ல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடுதே, நம்ம ஏற்கனவே வாங்கிக்கிட்டு இருந்த 3% இப்போ 4% வருது அப்படின்றதுனால உடனே தன்கிட்ட இருக்க பணத்தையும் தன்கிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வேற எதுலையாவது போட்டு வச்சிருக்குது. வேற எதுலாம் என்னது, லிக்விடிட்டி ஈஸியாக பண்ணக்கூடிய தங்கம் தான். இதை எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணி இமீடியட்டாக கொண்டு போய் அதை வந்து நம்ம கோல்டு இதில் போட்டுருவாங்க, டெபாசிட்டில் போட்டுருவாங்க. அப்படி டெபாசிட்டில் போடும் பட்சத்தில் தங்கத்தோட விலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை கூட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் மிகவும் குறைவு. ஓகே சார். ஆனால் இப்போதைக்கு இப்போ தங்க விலை இறங்கி வருவதால் வந்து இப்போ அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை தங்க நகை வாங்குவதற்கு, அதாவது நகை செய்கிறது மற்றும் இந்த திருமண விழாக்களுக்கு நகைகள்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த முகூர்த்தம் அல்லது கல்யாணம் இருக்கிற நேரத்தில் இப்போ அது நகை வாங்குவதற்கு உகந்த நேரமா இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாமா? எப்படி வாங்கலாம் சார்? சரியான கேள்வியை கேட்டீங்க. நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இந்த கேள்வி வந்து இதன் மூலமாக வந்து என்ன ஆகும்னா, இதை பார்க்கக்கூடிய வாசகர்கள், மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக இது ஒரு அருமையான தருணம். ஏன் அப்படி சொன்னோம்னா, இப்போ போன வாரம் முன்னாடி இருந்தது கூட 1,16,000 ரூபா, இன்னைக்கு 1,08,000 ரூபா, 3 நாள்லயே அவ்வளோ குறைஞ்சிருக்கு. இன்னும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க தயவு செய்து. ஏன்னா எந்த டைம்ல இது யூட்டர்ன் எடுக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறிய காரணம் வந்தால் கூட போதும், உடனே தங்கத்தினுடைய விலை கிடுகிடுன்னு உயர ஆரம்பிச்சிடும். இது ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி தான் இந்த தங்கத்தின் மீது முதலீடு பண்ற கூட்டமும் கூட ஒரு கால். அந்த கூட்டம்ன்றது நான் வந்து நம்ம இந்திய நாட்டை சொல்லலை. ஏன்னா இந்தியர்கள் வந்து இவங்க பண்றது முதலீடு கூட ரொம்ப ரொம்ப குறைவு தான், ஆபரணமா மட்டும் தான் வாங்குறாங்க. ஆனா வேர்ல்டு லெவல்ல தங்கத்துல ஒரு இதை சூதாட்டமா நினைச்சு ஷேர்ல பண்ற மாதிரி பண்றவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, சின்ன ஒரு காரணம் கிடைச்சா கூட அடுத்து திருப்பி தங்கத்தின் பக்கம் உயர்த்துவாங்க தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை. அப்படி முதலீட்டை தங்கத்து பக்கம் திருப்பினாங்க அப்படின்னு சொன்னாலே தங்கம் டிமாண்ட் ஆகும். தங்கம் டிமாண்ட் ஆகிடுச்சுனாலே உச்சாணி கொம்புக்கு திருப்பியும் போக ஆரம்பிச்சிடும். என்ன ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு படத்தில் காமிப்பாங்க, ஒரு கூட்டத்தை ஓடிட்டே இருப்பாங்க. ஒருத்தரை மட்டும் பிடிச்சி அவர் கேட்பார், எதுக்குடா ஓடுற? எனக்கு தெரியல, எல்லாம் ஓடினாங்க அதெல்லாம் நானும் பின்னாடி ஓடினேன் அப்படின்னு ஒரு காமெடி இருக்கு. அது மாதிரி தான் இதுவும். எல்லாம் கொஞ்சம் அதை ஒரு ஃபாஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாமே வர போடுவாங்க. அந்த வர போட திருப்பி டிமாண்ட் ஆகிடும். டிமாண்ட் ஆயிடுச்சுன்னா ரேட்டு விலை உயர ஆரம்பிச்சிடும். அதனால இந்த டைம் அப்படின்றது ரொம்ப அருமையான நேரம். சில பேருக்கு வந்து அச்சம் வரலாம். எப்படின்னா, இதுவே நான் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா திருப்பி அடுத்த ஒரு வாரத்தில் திருப்பி குறைஞ்சிருமா அப்படின்ற கேள்வி கூட வரலாம் இல்லையா? அப்படி வரும் பட்சத்தில் ஆமாம், நீங்கள் ஒரு 3 பவுன் வாங்கலான்னு வச்சுருக்கீங்களா பணத்தை, அதில் பாதி 1.5 பவுன் இப்போ வாங்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்கிடுங்க. அடுத்த ஒரு 2-3 தினங்கள் வெயிட் பண்ணுங்க. அதை விட குறைஞ்சிச்சுன்னா திருப்பி 1.5 பவுன் வாங்குங்க. இல்லை விலை உயர்ந்ததுனாலும் டக்குன்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம தப்பிச்சுக்கலாம், அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அதை வந்து அந்த ஒரு கேப் இருக்காங்க உங்களுக்கு. ஆனால் இதுவே வந்து ஒரு சரியான ஒரு டைம் அப்படின்னு தான் என்னோட பொறுத்து
ஓகே. ஆமாம் செய்கிற தருணம். ஒரு 25,000 ரூபா அளவுக்கு குறைஞ்சிருக்கு இப்போ. ஒரு 1,34,000 இருந்து 1,08,000 வரை. இதில் வந்து எப்படி தங்கத்தை வாங்கணும் சாந்தகுமாரத்தில் வந்து மிக அருமையாக சொன்னீங்க. அது ஒரு 3 மாதம் கழிச்சு கல்யாணம் இருக்குன்னா இப்பவுமே அதில் பாதி தங்கத்தை வாங்கி வச்சுக்கோங்க, அதான் நல்லது. முழுமையா அது குறையும்னா இன்னும் குறைஞ்ச போது மீதி தங்கத்தை வாங்கிக்கோங்க. அதான் உங்களோட ஆலோசனை. மிக்க நன்றி. இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம் எனக்கு என்னன்னா, இந்த கச்சா எண்ணெய் விநியோக சிக்கல், மற்றபடி இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு, இதனால் வந்து உணவக தொழில் நேரடியாகவே பாதிக்கப்பட்டு விட்டது. இது தங்க நகை உற்பத்தி தொழில், ஏன்னா இதுவும் கொஞ்சம் நெருப்போடு தொடர்புடைய தொழில் என்பதால் இதுலேயும் இந்த உற்பத்தி இதை வந்து பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த உற்பத்தி அளவு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா சார்? குறைஞ்சிருக்கா தங்க நகைகள், ஆபரண தங்க நகைகள்? நீங்கள் கரெக்டாக உணவு மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை கொண்டு வந்து அழகாக எங்கள் தொழிலோட சேர்த்து வச்சிட்டீங்க. உண்மைதான். ஏற்கனவே இந்த விலை உயர்வு ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த விலை உயர்வுனால வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது வந்து யாருமே வந்து அந்த உண்மையை வந்து மறைக்கக்கூடாது, மறைக்க முடியாது. இந்த விலை ஏறினால தங்கத்துடைய வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த வியாபாரம் குறைஞ்சனால என்ன ஆச்சுன்னா உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளோ நல்லா இருந்ததுனா தானே உற்பத்தியும் நிறைய ஆகும். அந்த உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே அந்த உற்பத்தி குறைஞ்சனால அந்த இவங்களை வச்சு யானையை கட்டி தீனி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த தயாரிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் தன்கிட்ட வேலை செய்கிறவங்கள கிட்டத்தட்ட ஒரு 60% ஆட்களை ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி போனால், இப்போ இங்கே தமிழ்நாடு முழுவதும் இந்த நகை தொழில் பண்ணுறவங்க நம்ம ஆட்கள் விஸ்வகர்மாவை விட, தமிழ் விஸ்வகர்மாவை விட பெங்கால் சைட்லேருந்து வர்றவங்க தான் நிறைய இருக்காங்க. இன்னைக்கு நிறைய சாரையா வந்து இங்க இறங்கிட்டாங்க. அவங்க எல்லாமே 60% நகை உற்பத்தி தொழிலையும் வடமாநில தொழிலாளர்கள் நிறைய இருக்காங்க. அப்போ தமிழ்ல இங்க உள்ள தொழிலாளர்களோட 100%. ஆமாமா, அவங்க இன்னைக்கு நேத்து வரல சார், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்துட்டாங்க, முதல்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க. ஆனா கடந்த ஒரு 15 வருடமா நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க, இருக்காங்க, இப்ப இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க எல்லாமே இப்போ 100க்கு 60 பேர் ஊருக்கு போயிட்டாங்க. ஏன்னா இங்கே வேலை வாய்ப்பு குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறனால அந்த முதலாளிமார்கள் இப்போ அவங்கள வச்சு சாப்பாடு போட முடியாது, சம்பளம் கொடுக்க முடியாது, வேலை குறைஞ்சிச்சு, நீங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு இவனே சொந்தமாக டிக்கெட் எடுத்து கொடுத்து நீ ட்ரெயினில் போறியா இல்லை ஃப்ளைட்டில் போறியா அப்படின்னு அமுச்சு விட்டுட்டாங்க. சில பேர்லாம் ஃப்ளைட்லேயே கூட அமுச்சு விட்டுட்டாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா அவனை வச்சு இன்னும் போட்டு 2-3 மாதம் உட்கார வச்சு அதோட வார் சூழலால் ஏற்பட்டதா இல்லை இந்த விலை ஏற்றத்தால் ஏற்பட்டதா? இந்த போர் சூழல்னால இந்த சில இது கச்சா எண்ணெய் விநியோகம் இல்லை, அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த விளைவு தானே? அதுக்கு முன்னாடியே தங்கம் விலை உயர்வுனால் அது ஏற்பட்டுச்சு. அப்படி ஏற்பட்டதையொட்டி ஒரு பக்கம் போயிட்டாங்க. இதற்கு நடுவில் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்த உடனே முக்கியமாக சொல்லப்போனால் இந்த தங்க தொழிலுக்கு சிலிண்டர் ரொம்ப முக்கியம். அதை உருக்கிறதுக்கும் அதை வந்து உருக்கிட்டு தகடு பண்ணுறதுக்கும், தகடு பண்ணி அப்புறம் ஒவ்வொரு பொருளாக ஊதி பற்ற வச்சு நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாமே கேஸ் அவசியம் தேவை இருக்குது. முதல் மாதிரி கிடையாது. முதல்லாம் வந்து நம்ம ஆசாரிமார்கள்லாம் வந்து ஒரு கனல் ஊட்டி பண்ணுவாங்க, சின்ன அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை வச்சு ஊதி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாமே எல்லா துறைகளுமே டெக்னாலஜி வளர்ந்தனால இப்போ எல்லாமே அந்த மாதிரி ஹீட்டை வந்து இமீடியட்டாக கொண்டு போனலான்ட்டு டக்குன்னு கேஸ் அந்த பைப்பை அப்படி திருவுறாங்க, லைட்டரை இப்படி அடிக்கிறாங்க, அங்கே அந்த ஜுவாலை வர ஆரம்பிச்சிடுச்சு, நெருப்பு ஜுவாலை. அதை வச்சு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. இப்போ அதுக்கெல்லாமே கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு. அப்படி இருப்போ ஏற்கனவே இந்த வேலையும் குறைஞ்சிருச்சு, இதில் அந்த கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வேலை இன்னும் இருக்க அது ஒரு 10-15% வேலை வாய்ப்பு, அந்த உருவாக்கும் திறன், தயாரிப்பு திறன் எல்லாமே குறைஞ்சி போச்சு. ஓகே, இன்னும் ஒரு நிறைவாக ஒரு கேள்வி சார். இப்போதைக்கு பொதுவாக தங்க நகை வியாபாரிகள், நீங்கள் தங்க நகை வைர வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளராக இருக்கிறதெல்லாம் கேட்குறோம். தங்க நகைகள் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருப்பதால் அவர் தங்க நகைகளை விற்பனை செய்தால் கூட ஏற்படக்கூடிய லாபத்தை விட அவங்க சும்மா கடையில் அந்த நகைகள் இருந்தாலே அவர்கள் பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிக்கிறாங்க என்ற ஒரு பேச்சு, ஒரு மதிப்பீடு பொதுவாக இருக்குது. ஆனால் அந்த விலை உயர்வினால் வியாபாரிகளுக்கு தங்க நகையை விற்பனை செய்யாமலே அந்த லாபம் வந்து கிடைக்குமா, அல்லது இப்போ இந்த வீழ்ச்சியினால பெரிய அளவில் ஒரு இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? நீங்கள் சொல்கிறது வந்து ரெண்டுமே கரெக்டு தான். விலை உயர்வு வந்துச்சுன்னா நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வரும். எப்படி வரும்? நம்மளுடைய பொருள்
இதனுடைய மதிப்பு 1 லட்ச ரூபா இருந்துச்சு. ஆனா சேல்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா சேல்ஸ் குறைஞ்சதுன்னா அது பெரிய பாதிப்பு ஏற்படாதா சார்? விலை கூடும்போது சேல்ஸ் கம்மி கரெக்ட், கரெக்டா சொன்னீங்க. அதுதான் உண்மை. எல்லாரும் நினைக்கிறாங்க விலை கூடுனா இவங்களுக்கு லாபம் தானே, லாபம் தானே. லாபம் எங்க இருந்து வரும்? லாபம்னா என்ன? வியாபாரம். ஒரு பொருளை வாங்கி விற்றால் கிடைக்கக்கூடிய விஷயம் தான் அது லாபம். அதை விட்டுட்டு அந்த பொருளை வச்சுக்கிட்டு வியாபாரமே நடக்காம இது ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சுன்னா என்ன சாப்பிடுவாரு? அது மாதிரி ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. அது வந்து வியாபாரமா இருந்து ரொட்டேஷன்ல நடந்து டர்ன் ஓவர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் அது வந்து ஒரு பெருமையை தவிர, அது இல்லாம விலை மட்டும் ஏறி போச்சு. அதே மாதிரி இப்ப பாருங்க, விலை இறங்கி போச்சு கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எந்த அளவுக்கு லாபம்னு நினைச்சிட்டு இருந்த இடத்துல இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சவரன் ஒண்ணுக்கு 20,000 ரூபா இல்லைங்களா? 25,000 ரூபா சுமார் 25,000 குறைஞ்சிருக்கு. அப்போ 100 சவரன் வச்சிருக்கப்போ அவருக்கு என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் குறைஞ்சிருச்சு இல்லையா அவருடைய மதிப்பு? ஆமா. ஒரு 72 மணி நேரத்திலேயே 100 சவரன் நகை வச்சிருக்க. இது கடைக்காரருக்கு கிடையாது, கடைக்காரருக்கு மட்டுமல்ல, 100 சவரன் நகை வச்சிருக்கவங்களுக்கும் நான் சொல்றேன். அந்த வச்சிருக்க மக்களுக்கும் யோசிச்சு பாருங்க. மக்களுக்கும் பப்ளிக்கே நான் சொல்றேன். ஆமா, இதனோட விலை முதல்ல 1,34,400 ரூபா இருந்துச்சு இல்லைங்களா? ஆமா ஆமா. அப்படி இருந்த இது வந்து இன்னைக்கு 1,08,000 ரூபா ஆயிடுச்சா? அப்போ 26,400 ரூபா விலை குறைஞ்சிருச்சா ஒரு சவரனுக்கு? 100 சவரன் நீங்க வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? ஆமா, 25 10 சவரனுக்கு 2.5 லட்சம் ரூபா, 100 சவரனுக்கு 25 லட்சம் ரூபா உங்களுடைய சொத்து மதிப்பு குறைஞ்சிருச்சு. இது வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் இந்த விலையேற்ற இறக்கத்தால பாதிப்பு. ஆனா இப்போது மக்களுக்கு நீங்க வியாபாரி ஏன் பாக்குறீங்க? இந்த மக்களுக்கு அதிகபட்சமா வச்சிருக்க 100 சவரன் வச்சிருக்க. இன்னைக்கெல்லாம் 100 சவரன் வச்சிருக்கோம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த கோல்டு சார்ந்த தான் இப்போ நீங்க இந்த நகை வாங்குவதற்கு இது ஒரு உகந்த தருணம். இதே போல இந்த பிரச்சனையும் இப்போதைக்கு தீர்வு அடையாத மாதிரி தான் இந்த போர் சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது. இதனால வந்து நீங்க இப்போ ஆயில் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாலும் முதலீடு வந்து அதிகரிச்சிருக்கு, அதனால தங்கத்துல குறைஞ்சிருக்குங்கிறீங்க. ஆனால் ஒரு சான்சஸ் ஒரு 50-50 இருக்குமா சார்? இன்னும் குறைவதற்கு சான்சஸ் ஒரு 50% இருக்குமா, ஒரு 75% இருக்குமா? தங்க விலை இன்னும் கொஞ்சம் குறையுது. இன்னும் குறையிறது என்னுடைய கணிப்பு படி பார்த்தா அது 1 லட்சத்துக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 5% குறைஞ்சா கூட அதுக்கப்புறம் திருப்பியும் விலை உயர்ந்துடும். இதுக்கு நடுவில் அந்த சமாதானம் ஏற்பட்டு இந்த போர் நிறுத்தம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக போயிடும். அடுத்த விலை உயரும். எப்பொழுது இந்த விலை உயரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சேன். இருந்தாலும் நானே வந்துடுறேன். அடுத்த விலை ஏற்றம்ன்றது செப்டம்பர் அந்த காலகட்டத்தில் ஒரு உச்சத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. செப்டம்பருக்குள்ள அதுக்குள்ள வாங்கி நகையை வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். ஓகே சார், நன்றி சார். தங்கத்தின் விலையானது செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உயரும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்கத்தை வாங்குவது மிகவும் சிறந்தது என்ற ஒரு நல்ல ஆலோசனையை நமது நேயர்களுக்கு வழங்கிய கோல்டு குரு சாந்தகுமார் சாருக்கும் மிக்க நன்றி. மற்றொரு சிறப்பு விவாதத்தில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.